போது சரஸ்வதி அம்மாவின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அவரது 2 மகன்களுக்கு 2 பாகமாக பிரித்து தர இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. முதலாவதாக பாரதி நகரில் உள்ள வீடு அண்ணா சேகருக்கு பிரித்து தரப்படுகிறது. அதே மதிப்புள்ள புதுநகரில் உள்ள வீடு தம்பி கணேசுக்கு பிரித்து தரப்படுகிறது. சரஸ்வதி அம்மாவின் பாரம்பரிய விவசாய நிலம் சேகருக்கு பிரித்து தரப்படுகிறது. அதே மதிப்புள்ள கோட்டூர் பண்ணை நிலம் கணேசுக்கு பிரித்து தரப்படுகிறது. சரஸ்வதி அம்மாவின் கணவன் பயன்படுத்திய பத்மினி கார் சேகருக்கு பிரித்து தரப்படுகிறது. சரஸ்வதி அம்மாவின் 15 பவுன் நகை சிறிய மகனுக்கு பிரித்து தரப்படுகிறது. சரஸ்வதி அம்மாவின் பெயரில் உள்ள வங்கி ரூபாய் 5 லட்சம் யாருக்குமே பிரித்து தர மாட்டோம். ஏனெனில் சரஸ்வதி அம்மாவின் இறுதி காலத்தில் அது கை கொடுக்கும் என இந்த நீதிமன்றம் கருதுகிறது. மிஸ்டர் சேகர், மிஸ்டர் கணேஷ், உங்க 2 பேர்ல உங்க அம்மாவை பாத்துக்க போறது யாரு? ஐயா, நான் தான் எங்க வீட்டுக்கு மூத்த பிள்ளை, அதனால எங்க அம்மாவை கடைசி வரை வச்சு பாத்துக்கிறேன் ஐயா. இல்லைங்கய்யா, என் மேலதான் ஐயா எங்க அம்மாவுக்கு பாசம் அதிகம், அதனால நானே கடைசி வரை வச்சு காப்பாத்திக்கிறேங்கய்யா. சரஸ்வதி அம்மா அவர்களே, பெரிய மகன் வீட்டில் 1 மாதமும் சிறிய மகன் வீட்டில் 1 மாதமும் தங்கி தனது மீதம் உள்ள காலத்தையும் வாழ்ந்து கொள்ளலாம் என இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. புவனா, புவனா, இங்க மாவா யார் வந்திருக்கான்னு பாரு. வாங்கத்த, நல்லா இருக்கீங்களா? ஏங்க மசன்னு இருக்கீங்க? சீக்கிரமா சமைக்க ஏதாவது வாங்கிட்டு வாங்க. ஒரு நிமிஷத்தை காப்பி எடுத்துட்டு வந்துடுறேன். நல்ல வேலை உங்க அம்மாவை தம்பி வீட்டுல விட்டுட்டு வந்தீங்களோ பயந்துட்டு இருந்தேன். புவனா, நீயே எப்படி பேச? எங்க அம்மா மேல அவ்வளோ பாசமா? சும்மா விளையாடாதீங்க, சட்டுப்பட்டு கடைக்கு போய் சீக்கிரமா வாங்கிட்டு வாங்க. நானும் அவங்க கிட்ட அதை வாங்கித்தாங்க இதை வாங்கித்தாங்கன்னு சொன்னேன். கோர்ட்டில் எல்லா நகையும் அவங்க தம்பிக்கு தூக்கி கொடுக்க சொன்னாங்களா, இவங்கள போய் தூக்கி கொடுத்துட்டு வந்துட்டாங்களாம். அந்த ஓட்டக்கார வேணும் யார் அழுதா. அடுத்த மாதம் என் தங்கச்சி கல்யாணம் வருது, எனக்கு போட்டுக்க புது நகை வேணும். என் உசுரை போட்டு வாங்காத. இப்போ என் கையில் என்ன காசா வச்சிருக்கேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்கள் அப்பாவோட கார் இருக்குல்ல, அதை எனக்கு விற்று எனக்கு வாங்கித்தாங்க. அந்த காரு எங்க அப்பாவோட ஞாபகமா வச்சிருக்கேமா. புவனா, அந்த காரு எங்க அப்பாவோட கௌரவம், அதை போய் விற்க சொல்லுதியே. ஏன் கௌரவம் மட்டும் பெருசா படலையா? அப்ப நீ ஒரு மனுஷியாக கூட பார்க்க மாட்டேங்கிறீங்களா? புவனா, புவனா, அது ஒன்றும் கார் இல்லைம்மா, அவருடைய 40 வருஷம் உழைப்புமா. கௌரவங்கிறது எதை வச்சு வாழ்கிறதுன்னு இல்லை, எப்படி வாழ்கிறது தான். சேகர், இந்த காரை விற்க வேண்டாயா? இந்த பேங்க்கில் போய் பணம் எடுத்துட்டு புவனாவுக்கு ஒரு நல்ல நகையை எடுத்துக்கொடியா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாமா. நீ என் புள்ளப்பா, உன் முகம் வாடினா என்னால் தாங்கிக்கிற முடியாது. இந்தாப்பா பாஸ்புக்கு, பேங்க்கில் போய் பணம் எடுத்துட்டு புவனாவுக்கு ஒரு நல்ல நகையை எடுத்துக்கொடியா. அம்மா, பார்த்து பார்த்து உள்ளவாமா. என்னம்மா அம்பிகா, நல்லா இருக்கியா? ஜனனி குட்டி, எப்படி இருக்க? அம்பிகா, எங்க அம்மா வந்திருக்காங்க, வாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா நான் குறைஞ்சா போயிருவேன். உங்க அம்மா பண்ண வேலைக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல். என்னப்பா கணேஷ், அம்பிகா ஏன் ரொம்ப கோவமா இருக்கா? இந்த இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இருக்கிற எல்லா பணத்தையும் மூத்த பிள்ளைக்கே தூக்கி கொடுத்துட்டு வந்துட்டேன். இல்லை, உன் மனசில் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க? என்னையெல்லாம் பார்த்தா உன் பிள்ளையா தெரியலையா? என் மூத்த மட்டும்தான் உன் பிள்ளையா? அம்பிகா, போம்மா, அம்மாவுக்கு ரூம் ரெடி பண்ணுமா. இருக்கிறதே 2 ரூமும், ஒன்று நம்ம யூஸ் பண்ணோம், ஒன்று கெஸ்ட்டு வந்தால் யூஸ் பண்ணது. உங்கள் அம்மாவை ஹாலில் தங்க சொல்லுங்கள். ஏன்னா திடீர்னு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்க தப்பாக நினைப்பாங்க. அதனால் இப்போ வந்து தங்க சொல்லுங்கள். ஜனனி, உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்க, ஒருத்தவங்க யூஸ் பண்ணது அவங்க வாய் வச்சு ஊத, நீ வாய் யூசுத. இட் இஸ் நாட் ஹைஜீனிக். டு யூ ஹாவ் சென்ஸ்? போயிருக்க அந்த ஹோம்ஒர்க் எதாவது இருந்தால் செய்ப்போ. அத்தை, இங்கே வாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அரிசி இங்கே எடுத்து வச்சிருக்கேன், போய் அரைச்சிட்டு வாங்க. முத்தத்தை கூட்டினது முட்டியெல்லாம் வலிக்குதுமா, கொஞ்ச நேரம் கழிச்சு போயிட்டு வரட்டா? 1 மணிக்குள்ள மில்ல க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ போனாதான் அரைச்சிட்டு வர முடியும். சரிம்மா சரிம்மா, போயிட்டு வரேன். புவனா, மாசம் வேற பிறந்துட்டு அதை உன்ட்ட எப்படி சொல்லன்னு தெரியல. உங்க அம்மா பத்தி வெளியில ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நானே ஒரு சில வாட்டி பார்த்துருக்கேன். உங்க அம்மா தனியா புலம்பிட்டு இருப்பாங்க. எனக்கு என்ன சரியா பண்ணல.
சேகர் முன்ன மாதிரி அம்மாவெல்லாம் நடக்க முடியலையா? முட்டியெல்லாம் வலிக்குது, தலையெல்லாம் சுத்துது, கிறுகிறுன்னு வருதுப்பா. டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு வரலாமா? இருக்கிற 1008 டென்ஷன்ல நீ வேற ஹாஸ்பிட்டல் போனோம் அங்க போனது. எனக்கு டைம்லாம் கிடையாது. காசு வேணா தரேன், நீயே ஆட்டோ பிடிச்சு போயிட்டு வந்துக்கோ. பரவாயில்லப்பா, உன் வேலையை நீ பாரு. எப்போ உனக்கு தோணுதோ அப்பா அம்மாவை கூட்டிட்டு போ. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காத. வயசானா எல்லாத்துக்கும் வருதுதான். கணேஷ் எந்திரிப்பா, போய் சாப்பிடு போ. சேகர் எந்திரியா, எத்தனை முறை சொல்லியிருக்கேன் சாப்பிட்டுட்டு தூங்குனேன். எந்திரி டக்குன்னு எந்திரி. ஐயோ, ஏன் உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குது? ஏன் பிள்ளை சோறு ஐயோ, இந்த நேரத்தில் நான் எங்கே போவேன்னே தெரியலையே, இந்த ராத்திரி நேரத்தில். ஏம்மா என்னம்மா அழுவீங்க? என்னாச்சுமா? என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ராத்திரி நேரத்தில் எங்கே போகிறதுன்னு வேற தெரியல. இங்கேருந்து 3ஆவது சந்தில் மொதல் வீடு தான் டாக்டர் வீடு. சீக்கிரம் போங்கம்மா. டாக்டர் என் பிள்ளைக்கு என்னன்னு டாக்டர் பாருங்க. டாக்டர், இரு கொஞ்சம் பொறுமையா இருமா. நல்லா மூச்சு இழுத்துடு. நல்லா ஒன்றும் இல்லை, சாதாரணமான ஃபீவர் தானே. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு தான் காலையிலே சரியாயிடும். ஃப்ளாஷ்பேக் ஓவர். ஏங்க, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. ஊர்லேருந்து என் தங்கச்சி வந்திருக்கா. நீங்கள் வாங்கி கொடுத்த நகையை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டா. ஏற்கத்தான் ஆசைப்பட்ட பாலகுமாரி. என்னம்மா இந்த நேரத்தில் நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன உடம்பெல்லாம் வெறுத்து கொட்டுது? ஏன் படபடுக்கிற? என்னம்மா அக்காவோட நகையை போய்? ஐயோ அத்தை, நீ மன்னிச்சிருங்க அத்தை. ஏதோ நகை மேலே இருக்க ஆசையில் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அத்தை. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சுன்னா என் மானமே பேர் அத்தை. உங்கள் மகா மாதிரி நினச்சி நீ மன்னிச்சிருங்க அத்தை. அநியாயத்தை யாராவது பார்த்தீங்களா? சொந்த மகன் வீட்டில் யாராவது இப்படி திருடுவாங்க? இந்த திருட்டு பொழுக்கு இருக்கு, எங்கேயாவது நாந்துக்கிட்டு சாகலாம். அம்மா, நான் உனக்கு என்னம்மா குறை வச்சேன்? ஏம்மா இப்படி பண்ண? உன்னைய வீட்டில் தங்க வச்சதுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்துட்ட. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இனிமே என் மூஞ்சிலே ஒழிக்காத. சி. ஏய் கணேஷ், அம்மாவை எதுவும் பார்த்தியா? நானும் காலையிலேருந்து எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டேன், காணோம். எனக்கு கையும் அல்ல காலும் அல்ல கணேஷ். அண்ணே, அம்மா சின்ன வயசுல ஸ்டெல்லா மேடம் சொல்லிட்டு இருப்பாங்களோன்னே. ஆமா, அந்த யோசனை எனக்கு வரல பாரு. வேணா ஒண்ணு பண்ணுவோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் பார்த்துட்டு வருவோமா? சரிண்ணே, நான் போய் வண்டி எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் வண்டி எடு. சஃபிரா சிஸ்டர், இங்க வாங்க. இவங்களோட பேரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு ரூம் சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்க. இவங்கள ஸ்பெஷல் கேரில் வச்சுக்கோங்க. நான் எப்போ கேட்டாலும் இவங்களோட ரிப்போர்ட் என் டேபிள் இருக்கணும். ஓகேவா சிஸ்டர்? மேக் இட் ஃபாஸ்ட். மேடம், இதுக்கு முன்னாடி அந்த அம்மா உங்களுக்கு தெரியுமா மேடம்? ஓ எஸ், நல்லா தெரியுமே. ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களும் இவங்க கணவனும் இங்கே வந்து 2 அனாதை குழந்தைய தத்தெடுத்துட்டு போனாங்க. ஆனால் இப்போ அவங்களே அனாதை ஆயிட்டாங்க. அனாதை ஆனது அவங்க இல்லை, அவங்க 2 குழந்தைய தத்தெடுத்துட்டு போனாங்களா, அவங்க தான் மறுபடியும் அனாதை ஆயிட்டாங்க. சரஸ்வதி, இந்த பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பையனே தத்தெடுத்துக்கலாமா? சரி, நம்ம இவனே தத்தெடுத்துக்கலாம். ஆக்சுவலி இவன் தம்பி ஒருத்தர் இருக்கான். இவங்க 2 பேர்த்தையும் எங்களுக்கு பிரிக்க மனசு வரல. ஸோ நீங்கள் வேற ஒரு பையனை பார்த்துக்கோங்க. நம்ம 2 பேர்த்தையும் தத்தெடுத்துக்கலாம். இவன் உங்களை பார்த்தானா, இவன் என்ன பார்த்துக்குவான்? விளையாடலாமா? அம்மா முதுகில் ஏறி யானை சவாரி போகலாமா? விளையாடலாமா? யானை சவாரி போகலாமா? விளையாடலாமா? அம்மா, உங்க வாழ்க்கையே பிச்சையா கொடுத்த எங்களுக்கு அம்மா இப்படி ஒரு நிலைமை. எங்களை மன்னிச்சிருங்கம்மா. வாங்கம்மா, வீட்டுக்கு போகலாம். மேடம், எங்க அம்மாவை நாங்க வீட்டுக்கே கூட்டு போறோம் மேடம். சரிப்பா, இப்பயாச்சும் உங்க அம்மா நல்லா பார்த்துக்கோங்கப்பா. சரிங்க மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ.